ஹாய் சிஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கட் ஒர்க் டைப் 6 பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயரோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஸ்கொயரோடைய ஹைட் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஸ்கொயரை டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பெரிய அளவில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய பிட்டு பார்த்திங்கன்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கும் நான் ஒரு டாட் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த டாட் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஃபர்ஸ்ட்டு லூப் எடுத்து ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கிறேன். இந்த செயினை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்னதாக போட்டுக்கிறேன். இந்த செயினை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஹனிகோம் ஸ்டிச் மாதிரி தெரியும். இது சின்னதாக போட்டோம்னா டைமண்டாக ஷேப்ஸ் வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்க டாட்டுக்கு நேராக வந்து நான் இங்கே பஞ்ச் பண்ணுறேன். இப்படி க்ராஸாக கொண்டு போய் அந்த 0.5 சென்டிமீட்டர் டாட் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக கொண்டு வந்து பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் ட்ரா பண்ண லைனில் பஞ்ச் பண்ணியிருக்கேன். லைனுக்கு வெளியே லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடம் க்ராஸாக ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து க்ராஸாக இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே மார்க் பண்ணியிருக்க இந்த டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு லாக் ஸ்டிச், மறுபடி இப்படி டர்ன் பண்ணி இந்த சின்ன செயின் போட்டேன் இல்லைங்களா, இதுக்குள்ளேயே ஒரு ஸ்டிச், மறுபடி இப்படி க்ராஸாக கொண்டு போய் மேலே ஒரு டாட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவும் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிச் பார்க்க நல்லா இருக்காது. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பேக் செயின் ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு ஸ்டிச்சு பேக் சைடில் கொண்டு வந்து போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இங்கே லாக் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணும்போதும் நீங்கள் இந்த சின்ன லைன் மாதிரியான இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் தானே பண்ண போகிறோம், டைரெக்டாக கொண்டு போய் க்ராஸாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டிச் பார்க்க நல்லா வராது. இப்போ இங்கே எண்டு நாட் போட்டுட்டு நான் மேலே அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணும்போது மிரர் இமேஜ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த க்ராஸை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சின்னதாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுனால நான் இந்த இடத்துல கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறேன். கீழே எந்த அளவுக்கு சின்ன செயின் போட்டோமோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் போடணும். இப்போ அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே ஒரு ஸ்டிச், ட்ரையாங்கிளுக்கு உள்ளே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடி இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் க்ராஸாக எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்ட்ரெயிட் லைனெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மேலே போடுற ஸ்டிச்சையும் நீங்கள் அந்த க்ராஸை கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைனை பெருசாக போடணும். ஓகேங்களா. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வர மாதிரி ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் போயிட்டு இந்த இடத்துல ஒரு க்ராஸ் ஸ்டிச், மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச் எப்படி போடணும்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ஒரு 3 லைனுக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 3 லைனுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை விட பெருசாக பண்ணாலும் தப்பு இல்லை. இந்த ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99% யூஸ் ஆகாது. இருந்தாலும் நான் இதையும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ பார்த்துருப்பீங்க. இதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சும் எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். கட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் 1, டைப் 2 இது 2 தான் வந்து அதிகபட்சம் யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மி சான்சஸ் தான். கட் ஒர்க்குன்னு எடுத்தாலே வந்து ஸ்பைடர் வெப் மாதிரியான கட் ஒர்க் தான் வந்து அதிகமாக ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் டைப் 1 மெத்தட்லையோ இல்லை டைப் 2 மெத்தட்லையோ நீங்கள் அந்த ஸ்டிச்சை போட்டு நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அந்த கட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல நான் வெளியில் நம்ம போட்டிருக்க அந்த அவுட்லைனுக்கு வெளி பக்கமாக எண்டு நாட் போட்டுக்கிறேன். எப்போ நீங்கள் எந்த டைப் கட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அவுட்லைனுக்கு வெளி பக்கத்தில் தான் எண்டு நாட் போடணும். நீங்கள் கட் ஒர்க் பண்ணுற இடத்துல எண்டு நாட் போடாதீங்க. நீங்கள் ஃபயர் பண்ணும்போதோ இல்லை கட் பண்ணும்போதோ அந்த எண்டு நாட் கட் ஆச்சுன்னா எல்லாமே வந்து பிரிச்சுட்டு வந்துடும். அதனால் எப்போ எண்டு நாட் போட்டாலும் நீங்கள் போட்ட அவுட்லைனுக்கு வெளி பக்கமாக எண்டு நாட் போடுங்க. ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் நான் பேஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம இந்த 5 வீடியோஸாக நம்ம எப்படி ஜிக்ஸாக் போடணும், எப்படி கட் ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அதில் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இதில் பேஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த பேஸுக்கு மேலே நீங்கள் டைப் 1 மெத்தட்லேயோ இல்லை டைப் 2 மெத்தட்லேயோ கட் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக் போட்டுட்டு இந்த பேஸ் மேலே ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஊதுவத்தி வச்சு உள்ளே இருக்கிற கிளாத்தை பர்ன் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்டே சிசர் வச்சு இந்த இடத்த கட் பண்ணி விட்டுட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பர்ன் பண்ணி விட்டுட்டோ அதுக்கப்புறமா சிக்ஸாக் போட்டுக்கலாம். இது 2 டைப்பில் நீங்கள் இதுக்கு மேலே இந்த பேஸுக்கு மேலே எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 லைன்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து அவுட்லைன் போட்டுக்கிறேன். அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் உள்ள கட் ஒர்க்கு அந்த ஜிக்ஸாக்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன்.
இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் டைப் ஆன் மெத்தடில் கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட்டே ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஊதுவத்தி வச்சு பர்ன் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு கீழே ஒரு கிளாத் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அவுட்லைனில் போட்டிருக்க இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தை பேக் சைடில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே டைப் 3ல் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதே மெத்தடில் பண்ணுங்கள். இடையில வேணும்னா இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வருதில்ல, சின்ன சின்ன ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் செக்யூராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.